அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மக்களவை தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய ஒரு பகுதியாக தான் தற்போது இணையத்தில் நம்பர் 1 ட்ரெண்டிங்ல நாம் தமிழ் கட்சி இருந்துட்டு இருக்காங்க. இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மக்களவை தேர்தல் அப்படின்றது தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருத்தரையுமே நாம் தமிழ் கட்சியை திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்னு வந்திருந்த எல்லா விமர்சனங்களுமே உண்மைதான் அப்படின்ற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சி உயர்ந்திருக்காங்க. இந்த மக்களவை தேர்தல் வரலாற்றையே மாத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்சி தனித்து நின்று இந்த அளவுக்கு வளருவாங்களா அப்படின்னு அனைவருமே யோசிக்கிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்காங்க. நாம் தமிழ் கட்சியால டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு வந்திருந்த எல்லா விமர்சனங்களுமே தவிடுபடி ஆகிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா டெபாசிட்டையும் வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் நாம் தமிழ் கட்சி மாறி இருக்கு. இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு அந்தஸ்து வரும் அப்படின்னு ஆரம்பத்தில் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் ட்விட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கை நாம் தமிழ் கட்சி பிடிச்சு ரைஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு தலைப்புலையும் அதிக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியோட இணையவாசிகள். பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு புரட்சிகர கட்சி அப்படின்னும் எல்லா கட்சியிலும் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர காரணத்தினாலேயே நாம் தமிழ் கட்சியை பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் மாணவர்களும் அதிக அளவில் விரும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் இளைஞர்களுடைய ஒரு பெரிய ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. பிற கட்சிகளோட போட்டி போட்டு தனித்து நிற்கிறாரு சீமான், அவரால் டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு வந்திருந்த எல்லா விமர்சனங்களுக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஆட்சி செஞ்ச திமுக அதிமுகவை ஓரங்கட்டுற அளவுக்கு டெபாசிட்டை வாங்கி நாம் தமிழ் கட்சியை தற்போது அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே இதுவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இப்பவே இருந்துட்டு இருக்கு. சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை விட நாம் தமிழ் கட்சி அதிக ஓட்டு வங்கியை வாங்கி தனக்கு அந்த பகுதியில் எந்த அளவுக்கு ஆளுமை இருக்கு அப்படின்றத திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இனிமேலும் நாம் தமிழ் கட்சியை சர்வ சாதாரணமாக கணக்கிட முடியாது அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்கக்கூடிய இந்த 35 லட்சம் வாக்குகள் அப்படின்றது இன்னும் விவசாய சின்னம் இருந்தால் 45 லட்சம் வாக்குகள் கூட கிடைச்சிருக்கும் அப்படின்றது கள நிலவரமாக இருக்கு. முக்கியமான அரசியல் விமர்சகர்களும் இந்த ஒரு தகவலை தான் சொல்லிட்டு இருக்காங்க. கட்சி சின்னத்தை பறிச்சும் நிறைய இடங்களில் பொதுக்கூட்டங்களை போட விடாமலும் ஏகப்பட்ட சித்திரவதைகளை கொடுத்து கூட நாம் தமிழ் கட்சி இந்த அளவுக்கு உயர்ந்து மக்களிடையே தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க அப்படின்னா இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மக்களிடம் நேரடியாக நாம் தமிழ் கட்சியை அணுக விட்டுருந்தா சீமானுடைய வாக்கு வங்கி அப்படின்றது பல மடங்கு உயரதான் போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பிறகு ஒவ்வொருத்தருமே 26 தேர்தலில் நம்ம திமுகக்கும் அதிமுகக்கும் ஓட்டு போடணுமா இல்ல நாம் தமிழ் கட்சிக்கே போட்டுடலாமா அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் இருப்பாங்க அப்படின்றத மூத்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.